வேடனாக நீர் வந்தால் போய் பார்க்கலான்னு சொல்லி கூட்டிட்டு போனார். இப்ப என்ன வேடனா தானே வரணும், என்ன அவதாரம் வேணாலும் எடுக்க தயார், எனக்கு அந்த பொண்ணை கண்ணில் காட்டினா போதும் அப்படின்னு சொல்லி முருகர் இப்ப கிளம்புறார். தத்தோம் தகதிக தன்னே நன்னே நானே நானே நன்னா தத்தோம் தகதிக நானே நன்னே நானே நானே நன்னா தத்தோம் தகதிக தன்னே நன்னே நானே நானே நன்னா தத்தோம் தகதிக தானே நன்னே நானே நானே நன்னா தத்தோம் தகதிக வில்லேடுத்து அம்போடு ரம்பு தொட்டு வேடகுளம் தேடியே வாராரங்கே தத்தோம் தகதிக தன்னே நன்னே நானே நானே நன்னா தத்தோம் தகதிக தானே நன்னே நானே நானே நன்னா தத்தோம் தகதிக கண்ணி வள்ளி கண்மணியை காண வேண்டி தத்தோம் தகதிக கந்தர் நாரதர் இருவருமே வழி நடந்தார் தத்தோம் தகதிக தன்னே நன்னே நானே நானே நன்னா தத்தோம் தகதிக தானே நன்னே நானே நானே நன்னா தத்தோம் தகதிக இரண்டு நாழிகைகளுக்குள்ளே அந்த வழியே தத்தோம் தகதிக இரண்டு பேரும் நடந்து வந்தோம் அந்த வேளை தத்தோம் தகதிக தன்னே நன்னே நானே நானே நன்னா தத்தோம் தகதிக தானே நன்னே நானே நானே நன்னா தத்தோம் தகதிக அங்கே பாரு பெரிய மரம் மலர்க்கு நடுவே தத்தோம் தகதிக அதற்கடுத்தார் வேள்வி மழை இங்கே பாரு தத்தோம் தகதிக தன்னே நன்னே நானே நானே நன்னா தத்தோம் தகதிக தானே நன்னே நானே நானே நன்னா தத்தோம் தகதிக தூரம் மிக தூரமோ நாரதரே தத்தோம் தகதிக எவ்வளோ இன்னும் போக வேண்டும் சொல்ல வேண்டும் தத்தோம் தகதிக தன்னே நன்னே நானே நானே நன்னா தத்தோம் தகதிக தானே நன்னே நானே நானே நன்னா தத்தோம் தகதிக ஆளோளம் மே ஆளோளம் பாட்டு தத்து தத்தோம் தகதிக கேட்குது பாரு அங்கேதானே வேள்வி மலையில் தத்தோம் தகதிக தன்னே நன்னே நானே நானே நன்னா தத்தோம் தகதிக தானே நன்னே நானே நானே நன்னா தத்தோம் தகதிக கண்ணி வள்ளி கண்மணியை காண வேண்டி தத்தோம் தகதிக அருகாசலத்தை விட்டுமே கந்தனும் வாரா தத்தோம் தகதிக தன்னே நன்னே நானே நானே நன்னா எழுதோம் தைதை தானே நன்னே நானே நானே நன்னா தத்தோம் தகதிக மாது வள்ளி நாயகியை காண வேண்டி தத்தோம் தகதிக வாகனத்தை விட்டுமே மன்னனும் வாரா தத்தோம் தகதிக தன்னே நன்னே நானே நானே நன்னா எழுதோம் தைதை தானே நன்னே நானே நானே நன்னா தத்தோம் தகதிக தன்னே நன்னே நானே நானே நன்னா தத்தோம் தகதிக தானே நன்னே நானே நானே நன்னா தத்தோம் தகதிக தன்னே நன்னே நானே நானே நன்னா எழுதோம் தைதை தானே நன்னே நானே நானே நன்னா இப்படியாக வேடனாக உருவெடுத்து வள்ளியை பார்க்க சென்ற முருகர் வள்ளியிடம் என்னென்ன பேசுகிறார் என்பதை பார்ப்போம். வேடரே, தாங்கள் எதை தேடிக் கொண்டிருக்கிறீர்? இந்த வழியாக ஒரு மான் வந்ததை கண்டாயா? இந்த வழியாக எந்த ஒரு மானும் வரவில்லையே. இல்லை, இந்த வழியாக நான் தேடி வந்த மான் இந்த வழியாகத்தான் வந்தது. இங்கு வந்தது என்பதற்கு என்ன அடையாளம்? எல்லோரும் தேடும் மான், நாலு கால் உள்ளம்மான், நான் தேடி வந்தம்மான், இருகாலு உள்ளம்மான், ஊருண்டு பேருண்டு சேடி பெண்கள் துணையும் உண்டு. இப்படி ஒரு மானை நான் இதுவரை கண்டதும் இல்லை கேட்டதும் இல்லையே வேடரே. கண்டிப்பாக வந்தது. இதோ தாரை இருக்குது பார். எது? இரண்டு கால் உள்ள மான். கட்டாயம். சரி, நீங்கள் மானை தேடி வந்தது போல் தெரியவில்லை. காதினிலே கம்பல் மாட்டி இருக்கும், இடுப்பினிலே ஒட்டியானம் பெருக்கும், சேடி பெண்கள் துணையும் இருக்கும்.
தங்களுடைய மானுக்கு ஏதேனும் விசேஷ அடையாளங்கள் இருந்தால் சொல்லுங்கள், என்னுடைய சேடி பெண்களை விட்டு தேடி கண்டுபிடித்து கண்ணாடி போடுவா தான் நல்லா தெரியும். இன்னைக்கு கண்ணாடி போட்டு இல்லை, நீங்க தான் தேடி கண்டுபிடிச்சு தாங்களே. தேடி வந்தேன் வேடுவ பெண்ணே, மானை நான் தேடி மிக தத்தளித்து வாடுரன் கண்ணே, வாடுரன் கண்ணே. செய்தார் கண்ணன் நாம் தன்னே நாம் ஒரு நாம் தானே நானே நன்னே நானே நன்னா நானே நன்னா. தேடி வந்தேன் வேடுவ பெண்ணே, என் மானை நான் தேடி மிக தத்தளித்து வாடுரன் கண்ணே, வாடுரன் கண்ணே. நாம் தன்னே நாம் ஒரு நாம் தானே நானே நன்னே நானே நன்னாம் நானே நன்னாம். அகலை தரும் புகழை தரும்மா அடியந்தம்மான் அமிர்த கீழி மதுர கீழி ஓடி கட்டிடுமான், ஓடி கட்டிடுமான். அயாட காடு சற்றும் வேடுவ பையா, நீ கண்டமான கடையாளம் ஏதேனும் உண்டோ சொல்லுவாய், உண்டோ சொல்லுவாய். இருவரம் மங்கும் போடையம்மா அடியந்தம்மான் செந்தினை பினந்தனிலே கண்டெடுத்தம்மான், கண்டெடுத்தம்மான். செய்தார் தன்னன் நாம் தன்னே நாம் ஒரு நாம் தானே நானே நன்னே நானே நன்னாம் தானே நன்னாம். பாதையற்ற வாய்மொழி பெண்மான் அடியந்தம்மான் பார்த்து கண்ணை காட்டியாமன் போட்டிருக்குமான், போட்டிருக்குமான். செய்தார் தன்ன
நன்னே நானே நன்னே நானே நானண்ணா அடி தெற்கு மலை தண்ணில் வாழும் தெய்வ வள்ளியே அடி தெய்வ வள்ளியே இந்த தாய் தந்தை பேர சொல்ல ஞான குயிலே நன்னே நானே நானே நானண்ணா நன்னே நானே நானண்ணா நன்னே நானே நானே நானண்ணா அடி காய் கிழங்கு தின்னங்குற மாதே உந்தனை அடி மாதே உந்தனை நானும் அணவனம் செய்ய வந்தேன் மாதே உந்தனை நன்னே நானே நானே நானண்ணா நன்னே நானே நானண்ணா நன்னே நானே நானே நானண்ணா காதில் கம்மல் மாட்டல் இடுப்பிலே தங்க நிறத்தில் ஒட்டியானம் கையிலே கவனிருக்கும் ஆளோளம் என்று பாட்டு செய்க்கும் நாரதரை தூதுவிட்டமான் நம்பிராஜன் குலக்குளத்தில் கண்டெடுத்தமான் கட்டாயம் இப்படி ஒரு மான் இந்த வழியாக வந்தது. நீங்கள் மானை தேடி வந்தது போல் தெரியவில்லை. மானை தேடித்தான் வந்தேன். அதுவும் நீங்கள் சொல்ல வந்தாலே போதும் அல்லவா மேனகையூர்வசி ரம்பை ஜோடி நாளில் அடைமொழி தன்னை சூடி நாயகியே மண்ணொன்மணியே அடி சேயிலையே நீ வருவாயே தாமதம் இல்லாமலும் அடி குங்கும கொங்கை இரண்டு கரங்கொடு மங்கள சிமலி உருண்டு புறங்கொடு இந்திரிலை விரைந்து வரும்படி வேகமாய் கைகோயமாய் அடி ஆகாமையிலோ மரகத குயிலோ உன்குரல் குதிரோ உச்சமது வேளையில் வண்ணம் மாது வள்ளி மாது ராணிபட்ட விசகம் நாலது நாளிகை வேணில் விடாது சாமுத்திரிக லட்சணம் அடி சந்தன விந்து வளர்ந்து வரும்படி ஆண்டிக்கோர் ஆண் பிள்ளை அடி அற்புத விற்பர சற்குரமணியை பெற்றெடுத்ததால் பெண்ணும் அடி பெரிய காளையன் கழுகுமலை பதிவாலும் கந்தசாமி வேல் முருகண்டே அயர்த்துலக வேடை சங்கீத குழந்தை வேலுச்சாமி ஸ்லேடை அடி இவளோ எனக்கு சிறந்தவள் இன்பம் மொழி தரவோ எனக்கு சிறந்தவள் சந்திரன் போலே இந்திராணியே எந்த முன் வந்து நிற்க தந்தன நந்தன தருகிடதோம் என நடமிடும் மடமையில் இவள் என்ன சரி ஜோடி அட இவள் என்ன சரி ஜோடி இங்கு தீதே விளைந்திடுமே இந்த மாதர் வாழும் உணமதில் வந்து வாதம் செய்வது சரியில்லை மட்டத்தனமாய் தோன்றிட துஷ்டத்தனமாய் எத்தனை சித்துகள் பாடுகிறாய் வித்தனே மானமில்லாதவன வேடா இந்த கானகம் விட்டு அகன்று போடா. அப்படி எல்லாம் போக முடியாது. அப்புறம் அப்படியும் போனாலும் தான் போவேன். இலாவெல்லாம் போக முடியாது. ட்ரிபிளா தான் போவீங்க. டபுளா தான் போவேன். அப்படி போடு. செய்தார் நானே நானே தான் நன்னே நானே நான் நன்னே நானே நன்னா நானே தான் நன்னே நானே நன்னா செய்யார் தன்னானே நானே 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 தானே நானே நன்னா ஒரு நானே 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 நன்னா ஐயடம் மங்கையின் செங்கையில் வருண கவன் கோத்து அங்கம் மேலிந்திடவே மனதுகிரி எங்கும் பறந்தோடவே செய்யார் தன்னானே நானே தானே நானே தானே நானே நன்னா ஒரு நானே 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 நன்னா போனாத வார்த்தையை வீணாக பேசிய நெல்லியாள் முன்னில்லாதே நெல்லியாள் முன்னில்லாதே செய்யார் தன்னானே நானே 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 நன்னா ஒரு நானே 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 நன்னா தெல்லு தினை கோயிலே தேடியே உந்தானே தேனேதி ரவியம்மே நாமே தேடியே வந்தேனுன்னை செய்யார் தன்னானே நானே 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 தானே நானே நன்னா ஒரு நானே 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 நன்னா
தன்னானே நானே 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 நன்னா ஒரு நானே 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 நன்னா அடி முத்தான மூக்குத்தி மோகன அலங்காரி முத்தங்கள் தருவாயடி நத்தில் சுத்தி விளையாடலாம் தன்னானே நானே 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 நன்னா ஒரு நானே 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 நன்னா தண்டு முண்டும் பேசாதே சண்டாளா உன் சிறப்பு துண்டாய் விழுகுமடா துண்டாய் விழுகுமடா தன்னானே நானே 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 நன்னா ஒரு நானே 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 நன்னா அடையட்டாத வளத்துக்கு கொட்டாதி விட்டாலும் விட்டாது இக்காரியே அவடே விட்டாது இக்காரியே தன்னானே நானே 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 நன்னா ஒரு நானே 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 நன்னா அட சேல சிறப்பு சேல சேர்த்துட்டு வச்சா குறி பார்த்தா மாயக்குதடி நீ பார்க்க சொல்லிடடி தன்னானே நானே 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 நன்னா ஒரு நானே 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 நன்னா அடி அங்கே எங்கருப்பு கால கத்தர் தூரலுக்கு காரி கண்ட மாயக்குதடி நீ கண்ண சொல்லட்டுதடி தன்னானே நானே 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 நன்னா ஒரு நானே 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 நன்னா அடி மாம்பலரவி கேக்கி மகிழ மூச்சைலைக்கு மனத பறி கொடுத்து நீ மனத பறி கொடுத்த தன்னானே நானே 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 நன்னா ஒரு நானே 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 நன்னா அட முந்தான செயலையறிண்டா கிழிச்சாலும் கொஞ்சாதி நானல்லடா கொஞ்சாதி நானல்லடா தன்னானே நானே 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 நன்னா ஒரு நானே 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 நன்னா அடி வானமெல்லாம் என்னடா மழை பெய்தா பயிரடா கொண்டையில தாழம்புவா ஒழுங்குதடி வாழகு தன்னானே நானே 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 நன்னா ஒரு நானே 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 நன்னா அடி கட்டாயம் உன்னை நான் விட்டு விடுவதில்லை சத்தியம் செய்துதாரே மீனாட்சி கோவிலிலே தன்னானே நானே 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 நன்னா ஒரு நானே 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 நன்னா தானே நானே தானே நானே தானே நானே நன்னா தானே நானே நன்னா தன்னானே நானே 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 நன்னா ஒரு நானே 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 நன்னா அதை தொடும்படியான வார்த்தைகளை எல்லாம் போட்டு பேசி வள்ளி மனசுல எப்படியாவது இடம் பிடிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா யாராவது வள்ளி மனசுல இருக்காங்களான்னு அவர் தெரிஞ்சுக்கணும். அப்படி யாருமே இல்லைன்னா வள்ளி மனசுல இவர் இடம் பிடிக்கணும். அதுக்காகத்தான் இத்தனை அவதாரங்களை எடுத்து போறார். அப்போ வள்ளிக்கிட்ட வந்து சொல்றாரு, நல்லா மனதை தொடும்படியான வார்த்தைகள்னா பேசி ஒருத்தருடைய மனசை தொட முடியுமா, தொட முடியாதுங்களா? பேசி என்னுடைய வார்த்தையால உங்களுடைய மனசை நான் தொட முடியுமா, முடியாதா? முடியும் இல்லைங்களா? நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொன்னாவே என்ன ஆகும்? உண்மையோ பொய்யோ இருந்தாலும் மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்குமா பறக்காதா? பறக்கும் இல்லைங்களா? இப்போ அதே மாதிரி முருகர் வந்து பலவிதமா பேசுறார் வள்ளிக்கிட்ட. அடிமானே, தேனே, கண்ணே, பொன்மானே எல்லாம் போடுறார். அப்படியெல்லாம் போடும்போது வள்ளி உடனே என்ன சொல்வா? நம்மளாம் என்ன பண்ணுவோம்? இப்படி யாராவது நம்ம கிட்ட வந்து பேசுனா என்ன பண்ணுவோம்? வீட்டில் சொல்ல முடியாது, சொன்னா அடுத்து வெளியில் நம்ம போக முடியாது. அதனால அண்ணன் தம்பி இருந்தா சொல்லுவோம் இல்லைங்களா? டே அண்ணா, இவன் இப்படியே பண்ணிட்டு இருக்கான்னா ஏதாவது வந்து மிரட்டி விட்டாவது போனா, நீ இருக்கேன்னு தெரிஞ்சா அவன் பின்னாடி வரமாட்டான்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஆமா. இப்ப வள்ளிக்கு எத்தனை பேரு? 7 பேரு. ஒருத்தர் 2 பேர் இருந்தாலே சமாளிக்க முடியாது. இதுல 7 பேர் அண்ணன்மார்கள். அண்ணன்மார்கள் 7 பேர் இருக்காங்க. வந்தாங்க உன் தலை துண்டா போயிரும்னு வள்ளி விரட்டுறா. அப்பவும் அவர் விட்டுட்டு போற மாதிரி இல்லை. இன்னும் பலவிதமா பேசும்போது பல சிலுமிஷ வார்த்தைகள் எல்லாம் போட்டு பேசுறார். அப்படி பேசின உடனே வள்ளி தாங்க முடியாம என்ன சொல்றான்னா, அண்ணா வாங்க அப்படின்னு கூப்பிட்டு விட்டுறா. 7 பேர் அண்ணன்மார்களும் திரண்டு வர்றாங்க. திரண்டு வரும்போது வள்ளி கூப்பிட்டியான்னு ஒரு சத்தம். உடனே வள்ளி போய் அண்ணனை பார்க்கறதுக்காக போறா. அப்போ அண்ணன் கூட சேர்ந்து வரும்போது இங்க பார்த்தா ஒரு வேங்கை மரம் ஒன்று, பெரிய மரம் இருக்கு. அந்த பெரிய மரத்தை பார்த்த உடனே அப்படியே அண்ணன்மார்கள் ஆச்சரியத்தில் அப்படியே நின்னுறாங்க. என்னடா ஏதோ புதுசா ஒரு மரம் இருக்கே அப்படின்னு.
ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த காட்டில் அந்த இடத்துல அந்த மரமே இல்லை. காட்டுக்கு நம்ம திணை விதைக்க வந்தப்பவும் இல்லை, வள்ளியை கொண்டு வந்து காட்டில் விடும்போதும் இந்த மரம் இல்லை. இப்படி திடீர்னு இவ்வளோ பெரிய மரம், அது வள்ளியை கொண்டு வந்து விட்டு 2 நாள் தான் இருக்கும். அவ்வளோ பெரிய மரம் இருக்கிறத பார்த்த உடனே ரொம்ப ஆச்சரியத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, வள்ளி காட்டில் தனியாக இருக்கா, ஆகாத மரமாக இருந்தாலும் இருக்கும், திடீர்னு இப்படி வந்து முளைச்சிருக்குதுன்னு சொல்லி வெட்டுறதுக்காக போகிறாங்க. ஆனால் அங்கே மரமாக நிற்கிறது யாருன்னா முருகர். அண்ணன்மார்கள் வர்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே வேங்கை மரமாக உருமாறி நிற்கிறார். அப்படி நின்ன முருகரை கோடாலி எடுத்து 2 துண்டாக புழக்கிறதுக்காக போகிறாங்க. எப்பவுமே அப்படி ஏதாவது வந்தால் யார் காப்பாற்றுவா? இந்த சகுனம்னு ஒன்று சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது நம்மளை எப்படி காப்பாற்றிடும். முருகரையும் அப்படி ஒரு சகுனம் காப்பாற்றுது பள்ளி சகுனம். வேங்கை மரத்தில் வெட்ட போகும்போது பள்ளி சகுனம் சொல்லுது. சைனம் சொன்ன உடனே அண்ணா வெட்டாதீங்க, வேங்கை மரத்தில் பள்ளி சைனம் சொல்லுது, எதுக்கும் ஜோசிகரை பார்த்துட்டு வெட்டுவோம், தடுக்கி விழுந்தாவே நம்மளாம் சகுனம் பார்ப்போம் இல்லைங்களா. இதில் பள்ளியே சைனம் சொல்லிடுச்சுன்னா அவ்வளோதான் முடிஞ்சுது. நம்ம ஊர்ல பள்ளி சைனம் பார்ப்பீங்களா? பார்ப்பீங்க இல்லைங்களா? இப்படித்தான் பள்ளி சைனம் சொல்லும். நம்ம படுத்திருக்கீல ஒரு மூளையில் சொல்லும் இல்லைங்களா. நல்ல மூளை நம்மள மாதிரி நல்ல மூளையாக இருந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை. நம்ம பக்கத்து வீட்டுக்காரராட்ட கெட்ட மூளையாக இருந்துருச்சுன்னா போச்சு. அது இந்த சமையல் கட்டு மூளையில் அடுப்புக்கு மேலேயே ஒன்று இருக்கு. அப்படியெல்லாம் சொல்லுச்சுன்னு வையே, கிடக்கிற கிளவியெல்லாம் நம்ம ஞாபகத்தில் அன்னைக்கு தான் ஓடும். ஐயோ நாளைக்கு எந்த செய்தி வரப்போதோ, எந்த கிளவி வரப்போகுதோ, திரும்ப யோசிச்சுக்கிட்டே இருப்போம். ஐயோ நாளைக்கு ஒரு கெட்ட செய்தி நடக்க போகுதுன்னு திரும்ப யோசிக்கும் போது நம்மளுடைய எண்ணங்களுக்கு வலிமை அதிகம். திரும்ப எதை யோசிக்கிறோமோ அது கட்டாயம் நடந்தே தீரும். நல்லா இருக்கிற கிழவி கூட நம்மளே நினைச்சு சாகடிச்சிருவோம் இல்லைங்களா. இப்போ அது போல இந்த பள்ளி சயனம் சொன்ன உடனே அதை வெட்ட வேண்டான்னு அந்த மரத்தை விட்டுட்டு அண்ணன்மார்கள் புறப்படுறாங்க வீட்டுக்கு. இது பள்ளிக்கு நல்ல நிழலாகவாவது இருந்துட்டு போகட்டும், பள்ளி வேற சயனம் சொல்லுது, அதனால விட்டுட்டு போயிடலாம். அண்ணன்மார்கள் விட்டுட்டு வெட்டாம வீட்டுக்கு போயிடுறாங்க. வள்ளி பரனுக்கு போயிடுறா. வேங்கை மரமாக நிற்கிற முருகர் என்ன பண்ணுவார்? புறப்பட்டுருவாரா? ஏன்னா அவர் வந்த காரியம் இன்னும் முடியலையே. ஒன்னா வள்ளி மனசுல யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அப்படி யாருமே இல்லைன்னா இவர் வள்ளி மனசுல இடம் பிடிக்கணும். இன்னும் 2மே நடக்கல. அப்ப அடுத்த வேடம் மனதை தொடும்படியா பேசி பார்த்தார், வேலை நடக்கல. சரி தொட்டுத்தான் பேசி பார்ப்போமே அப்படின்னு நாரதரோட உதவியோட, நாரதருடைய யோசனை இதெல்லாம் போய் கொஞ்சம் தொட்டு பேசி காலங்கண்டறியோ நல்ல வேங்கை மாறம் இருப்பதின்ன அண்ணாங்கண்ணா இது புதுமை வேடர்களே நன்னம் தானே நன்னம் தானே நன்னம் தானே நானே நன்னா
வளையல் வளையல் வாரும் வளையல் விற்கும் செட்டியாரே மலையேறி இங்கு வந்தீர் செட்டியாரே வந்தேன் வனந்தானிலே உன்னை தேடி நங்கத்திற்கு உகந்ததோர் வளையல் ஜோடி செய்தார் தன்னே நானே நன்னா தன்னே நானே நானே நன்னா மாமன் மகன் போல நீயும் அடிச்சு தோரத்தங்கடி தாங்கிகளே சேடி போட்டு தோரத்தங்கடி தாங்கிகளே சேடி இந்த பொல்லாத சட்டி யாரோ பொரணி பேசுறார் சுத்துன சுத்துல தானா ஒரு சுத்து சுத்துதா. ஆமா ஆமா சுத்தாமையா பெண்ண உட்காருங்கடா. ஆமா ஆமா உட்கார்ந்தீங்கன்னா பூமி நிக்க இல்லைன்னா சுத்திரு. ஏன்னா ஏன் உட்கார வச்சேன்னா உங்களை பிடிக்கிறதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரும் வரணும். உள்ள ஒரு 2 நிமிஷம் உட்கார்ந்து எந்திரிச்சிடலாம்.
இப்போ வளையல் விற்கிற செட்டியாராக உருவெடுத்து வந்து முருகர் என்ன பண்றாருன்னா வள்ளியுடைய கையை பிடித்து வளையல் போடுறதுக்காக கேட்கிறார். கேட்ட உடனே கையெடுத்து கொடுத்துருவோமா? கொடுக்க மாட்டாங்க. அந்த கால பெண்களாக இருந்தால் கொடுக்க மாட்டார்கள். இந்த கால பெண்களாக இருந்தால் அதை பத்தி பேசக்கூடாது. இப்போ வளையல் போடுறதுக்காக கையை கொடுக்க சொல்லி கேட்கிறாரு. நீங்க வளையலை கொடுங்க, நானே போட்டுக்கிறேன்னு சொல்றா வள்ளி. ஆனா நாரதர் என்ன சொல்றாரு, சரி முருகர் என்ன சொல்றாருன்னா, நானே போட்டு விடுறேன், உனக்கான வளையல் எதுன்னு எனக்கு தெரியும், நானே போட்டு விடுறேன்னு சொல்லி கேட்கிறார். கையை பிடிச்சி கையை உருவி உருவி போடுறார். கையெல்லாம் கவன் வீசி வீசி கறிக்கட்ட மாதிரி இருக்குது, அதனால வளையலே உள்ள போக மாட்டேங்குதுன்னு சொல்லி கையை உருவி உருவி போடுறாரு. வள்ளியுடைய கையை உருவி உருவி வளையல் போடுறாரு. அப்ப இன்னொரு கை சும்மா இருக்கும் இல்லையா, ஓங்கி பலார்னு ஒரே அறை முருகருடைய கண்ணத்துல. கண்ணமெல்லாம் அப்படியே செவந்து போய் அடியை வாங்கி ஓடுறாரு முருகர் தலதெறிக்க. முருகா நில்லு நில்லுன்னு ஒரு சத்தம். பின்னாடி திரும்பி யாருன்னு பார்த்தா நாரதர் நிக்கிறார். பரவாயில்ல, ரொம்ப பெரிய நாரதர் தான். ஆமா, அப்படியே நாரதர் வளையல் போட கூப்பிட்டீங்க. பாவம் ஒரு பிரம்மச்சாரி, அவரை போய் இந்த பாடு கொடுத்துறீங்க. இப்போ நாரதர் வந்து முருகர்கிட்ட என்ன சொல்றாருன்னா, முருகா போன காரியம் என்னாச்சு, ஏன் இப்படி ஓடி வரீங்கன்னு கேட்கிறார். உடனே முருகர் சொல்றாரு, ஐயோ நாரதரே, இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது, அடி வாங்கி உடம்பெல்லாம் ரணகலம் ஆயிருச்சு, கண்ணங்கிண்ணமெல்லாம் பழுத்து போச்சு, நான் பாதுகாப்பா போய் பேசி ஏதாவது கரெக்ட் பண்ற வழி இருந்தா யோசனை இருந்தா சொல்லுங்க, இல்லைன்னா எனக்கு பொண்ணு வேண்டாம் ஒண்ணு வேண்டாங்கிறார். உடனே நாரதர் சொல்றாரு, முன் வச்ச கால பின் வைக்க கூடாது முருகா, என்ன குறை இருக்குது, என்ன தவறு செய்தோம்னு யோசிச்சு பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சு பார்க்கறாங்க. நம்ம எந்த ஒரு நல்ல காரியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் எந்த கடவுளை முதலில் வணங்குவோம்? விநாயகர் பெருமான் இல்லைங்களா? முழு முதற் கடவுளான விநாயகரை வணங்கித்தான் எந்த ஒரு நல்ல காரியமும் ஆரம்பிப்போம். வீட்டில் எல்லாரும் சேர்ந்து போய் பொண்ணு பார்க்குறோன்னா விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு போகலாம், போய் கும்பிட்டு போவோம். வீட்டுக்கே தெரியாமல் பார்க்குற முருகருக்கு அவசரம் இருக்குத்தானே செய்யும். அதனால விநாயகர்கிட்ட சொல்லாமல் போயிடுவார், அதுதான் குறை. அப்போ நாரதர் வந்து இதை எடுத்து சொல்றார். ஆனால் இந்த கழகத்தை உண்டு பண்ணதும் நாரதர் தான். இப்போ அவரே நல்லவர் ஆயிட்டார். நாரதருடைய கழகம் நன்மையில முடியுங்கிறதுனால அவர் வந்து நன்மையில முடிச்சு வைக்கிறார். அதாவது உங்கள் அண்ணனின் துணை இருந்தா உங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்போதான் முருகருக்கு ஞாபகம் வருதாடா, ஆமா அண்ணன்கிட்ட சொல்லாமையே வந்துட்டேன், வள்ளியை பார்க்க போறது ஆரம்பத்துலேருந்து நான் சொல்லவே இல்லை அப்படின்னு. இப்போ வயதான கிழவராக நீங்க உருவெடுத்து போங்க அண்ணனோட துணையோடு அப்படிங்கிறாங்க. உடனே விநாயகரின் துணையோடு வயதான கிழவராக உருவெடுத்து போறார். அப்படி போனாலும் ஒரு சந்தேகம் அவருக்கு, ஏன் வயசான கிழவனா போனா வள்ளி அடிக்க மாட்டாளா அப்படின்னு. அந்த கால பெண்கள் எல்லாம் வயதில் மூத்தோர்கள் பெரியவர்களுடைய பேச்சுக்கு மரியாதை கொடுப்பாங்க, எதிர்த்து பேச மாட்டாங்க. ஆனா நம்ம இப்ப கொடுக்க மாட்டாங்களா மரியாதை? கொடுப்பாங்க, நல்லா கொடுப்பாங்க மரியாதை. ஆமா, கன்னத்துல 2 பலார்னு கொடுப்பாங்க. அந்த காலத்துல பெரியவங்க சொன்னா எதிர்த்து அடுத்த பேச்சே வராது. இப்ப பெரியவங்க சொன்னா தான் அடுத்த கேள்வியே வரும். சின்னவங்க சொன்னா கூட சரின்னு கேட்டுக்குவோம். ஆனா வயசுல பெரியவங்க சொன்னாங்க, என்னடா நீ சொல்லி நான் கேட்கறதா அப்படின்றோம். ஒரே வார்த்தையில வேலை முடிஞ்சிடும். இப்போ வயசான கிழவராக உருவெடுத்த முருகர் போய் வள்ளி கிட்ட, பசியாள் உடல் மெலிந்தேன், கொஞ்சம் ருசியாய் உணவளிப்பாய், புரியுது இல்லைங்களா? அப்படி கேட்கிறார். உடனே வள்ளி சொல்றா, திணை புணத்தில் அமுதேது, இந்த புணத்தில் ருசிக்க கிடையாது. அப்படி இங்க சாப்பிட எதுவுமே இல்லைன்னு சொல்லிடுறா. அம்மா நீ எதை சாப்பிடுவ அப்படின்னு கேட்கிறார். தேனும் திணைமாவும் இருக்குது, அது ஒண்ணுதான் இருக்குது தாத்தா அப்படிங்கிறா. உடனே முருகர் சொல்றாரு, வயசான கிழவராக வந்த தாத்தா என்னங்கிறாருன்னா, பசி ஆறுறதுக்கு எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, பசியெல்லாம் கண்ணை கட்டுது, பசி தீர்ற அளவுக்கு எதுனாலும் பரவாயில்ல, ஏதோ ஒன்று கொடுமா, கொஞ்சம் சீக்கிரமா கொடு அப்படின்னு கேட்குறாரு. இருங்க தாத்தா, நான் போய் திணைக்கதிரெல்லாம் ஒடிச்சிட்டு வந்து உங்களுக்கு தினமாவை வெடிச்சு தேன் போட்டு பிசைஞ்சு கொடுக்குறேன்னு சொல்றார். இப்போ திணைக்கதிர் ஒடிக்க போலாமா? தினமாவை பிசையலாமா? போலாம் போலாம். செய்தார் தன்னே நன்னம் தானே நன்னம் தானே நன்னே நானா ஓர் தானே நன்னே நானா ஓர் நானே நானன் நன்னே நானே நன்னே நானா தன்னே நன்னே நானே நன்னே நானே நன்னே நானாம் நன்னம் தானே நன்னே நானாம் நன்னம் தானே நானன் நன்னே நானே நன்னே நானா அடத்தினை புனத்தை நாடி சென்று தேடினாலே வள்ளி, அங்கு தேடினாலே வள்ளி, அந்த திரண்ட கதிரை கொய்துதானே மடி
ஐயா தன்னே நன்னே நானே நன்னே நானே நன்னே நானாம் தன்னந்தானே நன்னே நானாம் தன்னந்தானே நானே நன்னே நானே நன்னே நானாம் விரல் அணிந்த மோதிரங்கள் மிகுந்த ரத்தினம் ஜொலிக்க அம்மா மிகுந்த ரத்தினம் ஜொலிக்க அங்கு மேல் விழியால் இட்ட மைகள் தான செய்து ஜொலிக்க ஐயா தன்னே நன்னே நானே நன்னே நானே நன்னே நானாம் தன்னந்தானே நன்னே நானாம் தன்னந்தானே நானே நன்னே நானே நன்னே நானாம் உச்சி பிள்ளையோ கலகலன்னு கனகஸ்தானங்குழுங்க வள்ளி கனகஸ்தானங்குழுங்க அங்கு காலில் இட்ட பொன் சலங்கை தான செய்து ஜொலிக்க ஐயா தன்னே நன்னே நானே நன்னம் தானே நன்னே நானாம் தன்னந்தானே நன்னே நானாம் தன்னந்தானே நானே நன்னே நானே நன்னே நானாம் கல்லாலே உரள் செய்தாள் கண்ணி வள்ளி மாது அடி கண்ணி வள்ளி மாது அங்கு கலங்கும் வளரத்தை செய்து மாவெடுத்தாள் வள்ளி ஐயா தன்னே நன்னே நானே நன்னே நானே நன்னே நானாம் தன்னந்தானே நன்னே நானாம் தன்னந்தானே நானே நன்னே நானே நன்னே நானாம் கிளையில் குச்சை செய்து தள்ளுராள வள்ளி மாவு தள்ளுராள வள்ளி அந்த பிள்ளுதினை மாவு தண்ணில் தேனை விட்டு பிசைந்தாள் ஐயா தன்னே நன்னே நானே நன்னே நானே நன்னே நானாம் தன்னந்தானே நன்னே நானாம் தன்னந்தானே நானே நன்னே நானே நன்னே நானாம் ஒரு ரங்கை மாவு தண்ணி கிழவர் எடுத்து அந்த கிழவர் எடுத்து உண்டு அங்கு நாவு தடு மாறியவர் செய்தலை காண்பாரு ஐயா தன்னே நன்னே நானே நன்னே நானே நன்னே நானாம் தன்னந்தானே நன்னே நானாம் தன்னந்தானே நானே நன்னே நானே நன்னே நானாம் அடி சண்டாலி சதிகாரி பாதகியோ வள்ளி அடி பாதகியோ வள்ளி நீ என் கொடுக்க தீங்கு செய்ய எத்தனை நாள் நினைத்தாய் ஐயா தன்னே நன்னே நானே நன்னம் தானே நன்னே நானாம் தன்னந்தானே நன்னே நானாம் தன்னந்தானே நானே நன்னே நானே நன்னே நானாம் தன்னே நன்னம் தானே நன்னே நானே நன்னே நானா ஒரு நானே நன்னே நானா ஒரு நானே நானா நன்னே நானே நன்னே நானா ஐயா தன்னே நன்னே நானே நன்னம் தானே நன்னே நானாம் தன்னந்தானே நன்னே நானாம் தன்னந்தானே நானே நன்னே நானே நன்னே நானாம் செய்தார் தன்னானே நானே நன்னா தன்னம் தானே நன்னே நானே நன்னா தன்னம் தானே நானே நன்னா தன்னம் தானே நன்னே நானே நன்னா ஐயா தன்னானே நானே நன்னா தன்னம் தானே நன்னே நானே நன்னா தன்னம் தானே நானே நன்னே தன்னம் தானே நன்னே நானே நன்னாம் அடம்மாவோ இது விஷமோ இது வள்ளி செய்த வஞ்சகமோ வேப்பிலை போல் கசப்பே அட வீசுதாடா தொண்டைக்குள்ளே ஐயா தன்னானே நானே நன்னா தன்னம் தானே நன்னே நானே நன்னா தன்னம் தானே நானே நன்னா தன்னம் தானே நன்னே நானே நன்னாம் அடம்மாவென்று சொல்லி எல்லோ எனக்கு விஷத்தை கொடுத்தாயடா விஷத்தை கொடுத்து வள்ளோ என் மார்வையடைக்கீழடி ஐயா தன்னானே நானே நன்னா தன்னம் தானே நன்னே நானே நன்னா தன்னம் தானே நானே நன்னா தன்னம் தானே நன்னே நானே நன்னா ஐயாடம் நல்ல தண்ணி தாகம் கண்ணு இங்க நாக்கே வரழுதடி நாக்கே வரட்டி எல்லோ எந்த நல்லூர் வீரும் போகுதடி ஐயா தன்னானே நானே நன்னா தன்னம் தானே நன்னே நானே நன்னா தன்னம் தானே நானே நன்னா தன்னம் தானே நன்னே நானே நன்னா ஐயா இதுதானே நல்ல சோன இதில் இறங்கி செல்லும் முன்னோம் ஐயா அட இத விட்டா வேறு சோன இந்த கானகத்தில் இல்லை ஐயா ஐயா தன்னானே நானே நன்னா தன்னம் தானே நன்னே நானே நன்னா தன்னம் தானே நானே நன்னா தன்னம் தானே நன்னே நானே நன்னா அடநண்டுகளோ நாரைகளோ இங்கே தவறு வெறியேதடி அடப்பூச்சிகளும் படுக்காடுமே இங்கே பரவி கிடக்குதடி ஐயா தன்னானே நானே நன்னா தன்னம் தானே நன்னே நானே நன்னா தன்னம் தானே நானே நன்னா தன்னம் தானே நன்னே நானே நன்னா அந்த பழனி மலை சாரடியிலே ஒரு பன்னீர் சோனையும் உண்டு அது தேவர்களும் முனிவர்களும் அங்கே அரும்பினரே அச்சுணையிலே ஐயா தன்னானே நானே நன்னா தன்னம் தானே நன்னே நானே நன்னா தன்னம் தானே நானே நன்னா
தனம் தானே நானே நானே நன்னா அடத்தாகமெல்லாம் தீர்ந்தாரடே இன்னும் மோகம் மட்டும் தீராதே இன்னும் மோகம் மட்டும் தீர்ந்தாரடே அண்ணுண்ண போட்டி போவேனடே நானே நானே நன்னா தனம் தானே நானே நானே நன்னா தனம் தானே நானே நன்னா தனம் தானே நானே நானே நன்னா வள்ளி கையால தினமாவை வாங்கி சாப்பிட்றாரு. சாப்பிட்டதுல அவசரமா சாப்பிட்டதுல தொண்டையில விக்கிக்குது, இப்படி இழுத்துக்குச்சு. இப்படி சத்தம் கேட்கும் போது என்ன பண்ணுவோம் நம்மளா இருந்தா? தண்ணி குடிங்கன்னு சொல்லுவோம். வள்ளி அதே மாதிரி ஒரு சொனையை காட்டி இந்த சொனையில் இருக்கிற தண்ணி குடிங்க தாத்தா, வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிறார். ஆனால் அவர் என்னங்கிறாரு, அந்த சொனையில் பூச்சி பாசி எல்லாம் நிறையா இருக்குது, நண்டுகள் நாரைகள் எல்லாம் தவழ்ந்துக்கிட்டு இருக்குது, இந்த தண்ணி நான் குடிக்க மாட்டேன், பழனி மலையில் பன்னீர் சொனையில் தான் நான் போய் தண்ணி குடிப்பேன், கூட துணைக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு வள்ளியை கூப்பிடுறார். எது நான் துணைக்க வர்றதா அப்படிங்கிற வள்ளி. எனக்கு இவ காட்டில் கிளி முடிக்கிட்டு இருக்கிற, இவள் அங்கே கூட்டிகிட்டு போய் கிளி யார் முடுக்கிறது, இப்போ நான் வர்றதா அப்படின்னு. ஆமாப்பா, நான் தள்ளாடி தள்ளாடி போகும் பல்லில்லா கிழவன் அல்லவா, கூட துணைக்குத்தான் வந்தா என்ன அப்படின்னு கேட்ட உடனே சரி கிழவன் தானே அப்படின்னு, சரி தாகத்தை தீர்ப்போமே, பசியை தீர்த்துட்டா தாகத்தையும் தீர்த்து வச்சிடலாமே அப்படின்னு கூட கூட்டிகிட்டு போறா. போய் பழனி மலையில் போய் தண்ணி குடிச்சிட்டு வர்ற வழியில் பேச்சு கொடுத்துக்கிட்டே வர்றார் வள்ளிக்கிட்ட. காட்டில் தனியாக இருக்கிறியம்மா, உனக்கு பயமா இல்லையா? தண்ணி வேணா குடிச்சிட்டு வாங்க, இல்லைன்னா அப்படியே ஒரு நிமிஷம் உட்காருங்க. காட்டில் தனியாக இருக்கியே பயமா இல்லையான்னு கேட்குறாரு. என்னுடைய காடு, நான் ஏன் தாத்தா பயப்படணும், எனக்கு பயம் இல்லை அப்படிங்கிறா. சிங்கம் புலி எல்லாம் வந்தால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறார். சிங்கம் வந்தால் என்னோடு சேர்த்து விளையாடுவேன், புலி வந்தால் நான் பிடித்து விளையாடுவேன் அப்படிங்கிறா. கரடி வந்தால் நான் கட்டிப்பிடித்து விளையாடுவேன் தாத்தா அப்படிங்கிறா. உடனே யானை வந்தால் என்ன பண்ணுவேன்னு கேட்குறார். குடுகுடுன்னு ஓடி போயிருவேன். வள்ளிக்கு யானைன்னா ரொம்ப பயமாச்சு. உடனே பயந்து அலறா. பேரை கேட்டதுமே எனக்கு ரொம்ப பயமா இருக்குது தாத்தா, அந்த பேரை கூட சொல்லாதீங்க, எனக்கு ரொம்ப பயம் யானைனா மட்டும் அப்படிங்கிறா. அப்போ உடனே அவருக்கு ரொம்ப குஷியாயிருது. பரவாயில்ல, யானைக்காவது அவ பயப்படுறாளே, அண்ணனின் துணையோடு வயதான கிழவராக வந்தார் இல்லைங்களா, அப்போ அண்ணனோட துணையோடு வந்தது நல்லதாக தான் போச்சு அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டுக்கிறார். இப்போ உடனே அண்ணனை யானை வடிவெடுத்து வர சொல்லி அவர் கூப்பிட்டு விட்டுறார். இப்போ இவங்க ரெண்டு பேரும் நடந்து போகிறாங்க. யானை வருது எதிர்த்தாப்புல. அப்போ யானையை பார்த்த உடனே வள்ளி அப்படியே பதறா. ஐயோ தாத்தா, யானை வருது, யானை துரத்துது, என்னை காப்பாற்றுங்க, எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு சொல்லி வயதான கிழவராக உருவெடுத்து வந்த முருகரையே கட்டிப்பிடித்து நிற்கிறாள். என்ன சொன்னா? தாத்தா, என்னை எப்படியாவது இந்த யானைகிட்ட இருந்து காப்பாத்துங்க. அண்ணா வரைக்கும் கிழவனா, யானை வந்தோடனே மட்டும் தாத்தனா. இப்போ வயசான கிழவனாக இருந்தாலும் அவருக்கும் ஆசாபாசங்கள் இருக்கும் இல்லையா. இப்ப சொல்றாரு, இந்த யானை கிட்ட இருந்து நான் உன்னை காப்பாத்தணும்னா, ஏன்னா இவருக்கு இதை விட்ட வேற சான்ஸ் கிடைக்காது இல்லையா, போட்டுக்கிறார். என்னங்கிறாருன்னா, நீ இந்த யானை கிட்ட இருந்து உன்னை நான் காப்பாத்தணும்னா நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். பண்ணியே ஆகணும். சத்தியம் பண்ண காப்பாத்தணுமா என்ன? சக்கரை பொங்கல் திங்கிற மாதிரி இல்லை உங்களுக்கு. அந்த பக்கம் போய் கையை 2 தட்டு தட்டுனா காத்தோட கரைஞ்சிரும், சக்கரை பொங்கல் சாப்பிட்ற மாதிரி. ஆனா அவர்களுடைய சத்தியம் அப்படி அல்ல. சத்தியம் பண்ணி ஒரு விஷயத்த உண்மையோ பொய்யோ சொன்னாங்க அப்படின்னா, சிவனும் சக்தியும் சொல்லக்கூடிய நம்ம உண்மை சொல்றோமோ பொய் சொல்றோமோ அதுக்கு சாட்சி கலைக்கிறது தான் அந்த சத்தியம். அப்படி அவர்கள் சொன்ன சத்தியத்தை மீற மாட்டாங்க. சத்தியம் பண்ண சொன்ன உடனே அவளுக்கு வேற வழியே இல்லை. கடைசி வரைக்கும் அந்த யானையை அவர் போக சொல்லவே மாட்டேங்கிறார். வேற வழியே இல்லாம சத்தியம் பண்றா, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் தாத்தா அப்படின்னு சொன்ன உடனே அந்த யானையை போக சொல்றார். யானை போயிருது. அவங்க அண்ணன் தான் வான்னா வருவாரு, போனா போவார், கூப்பிட்ட குரலுக்கெல்லாம் வருவார். தும்பிக்கை ஆட்டிக்கிட்டு யானை போயிருது. உடனே வள்ளி இங்க அழுது புலம்புறா. என்னதான் தங்கமாக இருந்தாலும் ஒரு வயசான கிழவருக்கு இளம்பெண் திருமணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம் இல்லைங்களா. அப்படி இருக்கும்போது வள்ளி அப்படியே கண்ணை மூடி அழுது புலம்புறா. என்னுடைய வயசு பெண்களெல்லாம் என்னை ஏளனமாக பேசுவாங்களே, இந்த கிழவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு. நான் அந்த பரன்கிட்டையே இருந்திருந்தா என்னுடைய சேடி பெண்களாவது என்னை காப்பாற்றிருப்பாங்க. இப்படி வந்து 7 அண்ணன்மார்கள் இருந்தும் இப்படி காட்டில் வந்து யானைக்கு அவதிப்பட்டு வயசான கிழவனை கல்யாணம் பண்ணிக்க போகிறோனே அண்ணா, நான் மங்கை எழுகிற சத்தம் உங்கள் மாளிகைக்கு கேட்கலையா, இந்த கோதை எழுகிற சத்தம் உங்கள் கோட்டைக்கு கேட்கலையா, இந்த தங்கை எழுகிற சத்தம் உங்கள் காதுவளைக்கு கேட்கலையான்னு அப்படியே அழுது புலம்புறா. எப்பவுமே பெண்களுடைய மனசில் இருக்கிறது எல்லாமே வந்து வேதனையில் வெளிப்படும் இல்லைங்களா. இப்போ அவருடைய மனசில் இருக்கக்கூடிய ஆசைகள் வெளிப்படுது. முருகர் இதுக்காகத்தான் இத்தனை அவதாரங்களே எடுத்து வந்தார். வள்ளி மனசுல யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். எப்பவுமே நம்மளாம் அப்படித்தானங்க,
நம்ம மனசில் இருக்கக்கூடிய வழிகளையெல்லாம் கொட்டு தீக்கிறதுக்கு நமக்கு ஏதாவது வழிகள் வந்துருச்சுன்னா யாரும் இல்லாத இடத்துலையாவது கடைசியில் கொட்டு தீர்த்தரணும். அப்படியே யாருக்கிட்டையாவது சொல்லணும்னா கூட நம்ம கணவன்மார்கள் இருக்கிறதே இருக்காங்க, 4 கொட்டு கொட்டியாவது கேட்க வச்சிருவோம். ஆமா, அதுக்கு தானே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. ஆமா. இப்போ வள்ளி அழுது புலம்பிக்கிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை சொல்றா, ஐயோ அந்த கந்தபெருமான கல்யாணம் பண்ணி நான் சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டனே, இப்போ இந்த கிழவனை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஆயிடுச்சே, அந்த கந்தபெருமானுக்கு நான் உரிமையானவ தாத்தா, நான் உங்களை எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி வள்ளி கேட்குறா. சொல்லி அழுதுகிட்டு கண்ணை முழிச்சு பார்க்குறா. முழிச்சு பார்க்கும்போது வள்ளி முன்னாடி அப்படியே ராஜ உருவத்தில் முருகர் நிற்கிறார். அப்பா எப்படி இருக்கும்? பேச்சு கீச்சு வரும், மூச்சு கூட வராது, அப்படியே அமைதியாக வாயடைச்சு போய் வள்ளி பார்த்துட்டு இருக்கிறா. அப்போ முருகர் பேசுறார், வள்ளி இதற்கு முன்னாடி வேடனாக உருவெடுத்து வந்ததும், வேங்கை மரமாக உருமாறி நின்றதும், வளையல் விற்கும் செட்டியாராக வந்ததும், தற்போது கிழவனாக வந்ததும் நான் தான் வள்ளி அப்படிங்கிறார். வள்ளிக்கு அப்படியே பேரின்பம். ஏன்னா தான் விரும்பிய தெய்வம் அல்லவா முருகர், தான் விரும்பிய தெய்வம் தனக்காக இத்தனை அவதாரங்களை எடுத்து வந்திருக்குன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷப்படுறா. நம்மளுடைய கணவன்மார்கள் எல்லாம் எப்படி நம்மளை ஞாபகம் வச்சு ஒரு அரைமுளம் காமுளம் ஒரு 2 மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்தா கூட எவ்வளவு ஆனந்தப்படுவோமோ அந்த அளவுக்கு அவளுக்கு பெரிய ஆனந்தம். அதே நேரத்தில் வருத்தப்படுறா. எதுக்காக வருத்தப்படுறான்னா, என்னதான் முருகர்னு தெரியாம இருந்தாலும் கூட இத்தனை அவதாரங்கள் எடுத்து வந்தப்போ அவரையெல்லாம் அவதூறா பேசி அடிச்சுட்டா இல்லைங்களா, அதனால ரொம்ப மனசு வருத்தப்பட்டு மன்னிப்பு கேட்குறான். நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம், இப்படியாவது இவனை அடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது இன்னைக்கு அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா. நீங்களாம் சீக்கிரத்தை பார்த்தா வாய்ப்பே கிடைக்க வேண்டியதில்லை, டெய்லி வீட்டில் அதுதான் நடக்கும் போல. இப்போ வள்ளி மன்னிப்பு கேட்குறா. சுவாமி, தாங்கள் இன்னார் என்று அறியாமல் நான் ஏதேதோ தவறிழைத்து விட்டேன், என்னை மன்னித்தருள வேண்டுகிறேன் அப்படிங்கிறா. அப்படியே ஆகட்டும் வள்ளிங்கிறார் முருகர். உடனே வள்ளி ஒரு வேண்டுகோள் வைக்கிறார். என்னதான் நாம் இருவரும் மனதார விரும்பி இருந்தாலும் கூட என்னுடைய தாய் தந்தையரின் சம்மதம் இல்லாமல் நம்மளுடைய திருமணம் நடக்கக்கூடாதுன்னு வள்ளி கேட்டுக்கிறா. உடனே அப்படியே ஆகட்டும் என்று நம்பிராஜன், அதாவது வள்ளியுடைய தாய் தந்தையரான நம்பிராஜனுக்கும் நங்கை மோகினிக்கும் தெரியப்படுத்தி அவர்களுடைய இருவரது திருமணமும் இனிதே நிறைவுற்றது. இதுல இருந்து என்ன தெரியுதுங்க? என்ன தெரியுதுங்க? வள்ளிக்குமே முடிஞ்சிச்சுன்னு தெரியலீங்களா? கதை முடிந்தது. இப்போ அந்த வள்ளியுடைய புலம்பலை தொடர்ந்து முருகர் வள்ளிக்கு காட்சி அளித்தலும் அப்படியே இனிதே அவர்களது திருமணம் நிறைவடையும் காட்சி. செய்தார் தன்னே நன்னே நானே நன்னா, தன்னே நானே நன்னா, தன்னம் தானே நானே நன்னா. செய்யார் தன்னே நன்னே நானே நன்னாம், தன்னே நானே நன்னாம், தன்னம் தானே நானே நன்னாம். அட ஐயன்னாரே கிழவனாரே, சிவமே கிழவனாரே, என்னை ஆதரிக்கும் பண்டாரமே. செய்யார் தன்னே நன்னே நானே நன்னாம், தன்னே நானே நன்னாம், தன்னம் தானே நானே நன்னாம். ஐயா என்ன செய்வேன் ஏது செய்வேன், சிவமே ஏது செய்வேன் இந்த அத்துவான கானகத்தில். செய்யார் தன்னே நன்னே நானே நன்னாம், தன்னே நானே நன்னாம், தன்னம் தானே நானே நன்னாம். ஐயா யானே மிரட்டுதையா, என்ன மிரட்டுதையா, இந்த அருங்கேணியாள் என்ன செய்வேன். செய்யார் தன்னே நன்னே நானே நன்னாம், தன்னே நானே நன்னாம், தன்னம் தானே நானே நன்னாம். அட கொம்பானே மிரட்டுதையா, என்ன மிரட்டுதையா, இந்த தோதை வள்ளி என்ன செய்வேன். செய்யார் தன்னே நன்னே நானே நன்னாம், தன்னே நானே நன்னாம், தன்னம் தானே நானே நன்னாம். இந்த மதகிரியை விளக்கினாலும் பேத்தி விளக்கினாலும் என்னை திருமணமே செய்ய வேணும். செய்யார் தன்னே நன்னே நானே நன்னாம், தன்னே நானே நன்னாம், தன்னம் தானே நானே நன்னாம். ஐயா என் சோட்டு பெண்கள் எல்லாம்
அண்ணா தங்கேடா கதரும் சத்தம் அண்ணா கதரும் சத்தம் உங்க காதோளைக்கு கேட்கலையோ அந்த கந்தரையே மனமும் செய்து நான் மனமும் செய்து அங்கே கலந்திருப்பேன் என்றிருந்தேன் இப்போ மாளாகி இளவனையே ஐயோ கிழவனையே நானும் மனம் முடிக்க நானே நிற்போ அந்த சுப்பிரமணிய பெருமானுக்கு தாத்தா பெருமானுக்கு நானும் முறித்தவாளே என்ன செய்வேன் செய்யார் தண்ணி நானே நன்னாம் தண்ணி நானே நன்னாம் தன்னம் தானே நானே நன்னாம் ஏடி கலங்காதே கண்மணியே கண்மணியே நானோ கந்தசாமி வேலனடியே நன்னே நன்னே நானே நன்னா தனே நானே நன்னா தனம் தானே நானே நன்னா மேற்கு வாச வீட்டுக்காரன் அண்ணே வீட்டுக்காரன் நானும் மெய்யான கந்தனடி தன்னே நன்னே நானே நன்னா தனே நானே நன்னா தனம் தானே நானே நன்னா ஆறுபட கொண்ட வண்டி நானு கொண்ட வண்டி அந்த ஆறுமுக நான் தானடி தன்னே நன்னே நானே நன்னா தனே நானே நன்னா தனம் தானே நானே நன்னா நன்னே நன்னே நானே நன்னா அடே நானே நன்னா அடே நானே நானே நன்னா தன்னே நன்னே நானே நன்னா தனே நானே நன்னா தனம் தானே நானே நன்னா அரோரா. தன்னே நானே நானே அரோரா. தன்னே நானே நானே அரோரா. அண்ணம் தானே நானே நானே அரோரா. அரோரா. தாழ்வடங்கண்ணை விடம்மா அரோரா. அட சாமி சண்முகா அரோரா. சன்னியாசியானேனே அரோரா. அந்த சாமி சங்கர வேலன் நானடி அரோரா. 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 அரோகரா வேடனாக நானும் வந்தேன் அரோரா. அடி வள்ளி மானே அரோரா. அந்த கானகந்தனிலே அரோரா. உன்னை காண நானும் ஓடி வந்தேன் அரோரா. 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 அரோகரா வேங்கை வரவாகி நின்றேனே அடி வள்ளி மானே அரோரா. அடி மாமையில் அண்ணாமே அரோரா. உன்னை கூட்டி போக நானும் வந்தேன் அரோரா. 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 வளையும் கட்டி ரூபம் கொண்டேன் அரோரா. அடி வள்ளி மானே அரோரா. அடி பூமையில் அண்ணாமே அரோரா. உன்னை வேண்டி மனா திரும்ப வந்தேன் அரோரா. 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 நானே நன்னானே தன்னே நன்னானே தனநானே நனநானே நானே நன்னா தானே நன்னானே நானே நன்னானே தனனே நன்னானே தனனே
நன்றாக குருவே வழித்தன குருவே வழி துண அறிவோம் நன்றாக குருவே வழித்தன அறியேன்னு சொன்னாரு நம்மதோரை தானே நன்னானே தானே நன்னானே தானே நன்னானே தன்னே நன்னானே தானே நன்னானே தானே நன்னானே தனனானே நனனானே நானே நன்னா பொடு முந்தே முந்தே வரும் முந்தி முந்தி வரும் முக்கண்ணனார் மகன் முக்கண்ணனார் மகன் முந்தே முந்தே வரும் முக்கண்ணனார் மகன் உன்னடந்தே இங்க வேணும் ஐயா தானே நன்னானே தானே நன்னானே தனனே நன்னானே தன்னே நன்னானே தானே நன்னானே தனனே நன்னானே தனனானே நனனானே நானே நன்னா ஒரு சந்தான சோல சந்தன சோறு சருக்கு சொல்லாட்டுல சருக்கு சோளத்திலே தான சோல சருக்கு சொல்லாட்டுல தானே இருக்கிற பூஞ்சோல தானே நன்னானே தானே நன்னானே தனனே நன்னானே தன்னே நன்னானே தானே நன்னானே தனனே நன்னானே தனனானே நனனானே நானே நன்னா ஒரு குங்கும சோல குங்கும சோறு கொலவ சொல்லாட்டுல கொலவ சொலத்திலே குங்கும சோல கொலவ சொல்லாட்டுல கோயில் இருக்கிற பூஞ்சோல தானே நன்னானே தானே நன்னானே தனனே நன்னானே தன்னே நன்னானே தானே நன்னானே தனனே நன்னானே தனனானே நனனானே நானே நன்னா ஒரு அக்காரும் பன்னீர் அத்தேரு மண்ணீரே எங்கே மணக்குது எங்கே மணக்கிறே அக்காரும் பன்னீர் எங்கே மணக்குது அழகல்ல வேலவன் வாசலிலே தானே நன்னானே தானே நன்னானே தனனே நன்னானே தன்னே நன்னானே தானே நன்னானே தனனே நன்னானே தனனானே நனனானே நானே நன்னா ஒரு சந்தான சோல சந்தன சோறு சருக்கு சொல்லாட்டுல சருக்கு சோளத்திலே சந்தான சோல சருக்கு சொல்லாட்டுல சாமி இருக்கிற பூஞ்சோல தானே நன்னானே தானே நன்னானே தனனே நன்னானே தன்னே நன்னானே தானே நன்னானே தனனே நன்னானே தனனானே நனனானே நானே நன்னா ஒரு கோவது பார்மையில் கோவது பார்மையில் கோவது பாரங்கே கோவது பாருங்க கோவது பார்மையில் கோவது பாரங்கே மட்டனையிலேறி கோவது தானே நன்னானே தானே நன்னானே தனனே நன்னானே தன்னே நன்னானே தானே நன்னானே தனனே நன்னானே தனனானே நனனானே நானே நன்னா ஒரு வேட்டைக்கு போன வேட்டைக்கு போடு சுப்பேரமணியர் சுப்பிரமணியர் வேட்டைக்கு போன சுப்பேரமணியர் கோட்டைக்கு வரவே கோவதவா தானே நன்னானே தானே நன்னானே தனனே நன்னானே தன்னே நன்னானே தானே நன்னானே தனனே நன்னானே தனனானே நனனானே நானே நன்னா ஒரு கம்பலாகையிலே குமரகையில் கம்பலாகையில் நம்மதோரே தானே நன்னானே தானே நன்னானே தனனே நன்னானே தன்னே நன்னானே தானே நன்னானே தனனே நன்னானே தனனானே நனனானே நானே நன்னா ஒரு வல்லிகை வாணிய வல்லிகை வாணிய இடதோ இடதோ ராமச்சே வல்லிகை வாணிய இடதோ ராமச்ச வண்ணனையிலே வருவதப்பா தானே நன்னானே தானே நன்னானே தனனே நன்னானே தன்னே நன்னானே தானே நன்னானே தனனே நன்னானே தனனானே தனனானே நானே நன்னா ஒரு ஜன்ம கணக்கல கல்லை கட்டே நானே கல்லை கட்டியல ஜன்ம கணக்கல கல்லை கட்டே நானே சிங்காரமாக அட்டோடத்தே தானே நன்னானே
மனமுடிக்கும் என்று சொல்லு உனக்கு தேங்காய் இளநீரே தெவரடிக்கும் என்று சொல்லு ஐயா உனக்கு கொம்பால இளநீரே கொண்டு வந்தோம் பூசையின்னு ஐயா நீ பூச முகம் பார்க்க புறப்பட்டு நீ எலும்பு வாடா ஐயா உன்னை வருந்தி இழைக்கிறமே உன் சன்னதிக்கு கேட்கலையா ஐயா உனக்கு மீச துடிக்கலையா மிங்கோ விளம்பலையோ அப்பா ஐயா உனக்கு காது கேட்கலையா கருங்கோ விளம்பலையோ அப்பா கருப்போ நீ இன்னார வேளையிலே எழுந்தோடி வரும் ஐயா கருப்பா வெள்ள நல்ல குதிரைகளே வெள்ள நல்ல குதிரைகளே வீட்டருவாலை நடத்து வெகுவரச வாராண்டா ஒட்டையிட்டு ஒட்ட ஒத்த பல்லழக கூப்பிட்ட குரலுக்கு குதிபாட்டு வாராண்டா 7-12 மணி கருப்ப பறந்தோடி வாராண்டா
கருப்பசாமி தங்க கலசம் கருப்பசாமி தங்க கலசம் அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் கருப்பசாமி தங்க கலசம் அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் கருப்பசாமி தங்க கலசம் கருப்பசாமி தங்க கருப்பசாமி தங்க கருப்பசாமி தங்க
வாசத்துல அந்த சுருட்டு சாராய வாசத்துல தேசத்துல வட்டம் போடலாமா? போடு. ரவுண்ட் வட்டம் பாட பல சங்கதிகள் போட முன்பு செய்த வினையோட இங்கு தங்க முகம் தங்க வெள்ளி குஞ்சரங்கள் பாட தன்னே நாதீனம் தன்னே நாதீனம் தன்னே நாதீனம் தன்னானே தன்னே நாதீனம் தன்னானே தன்னே நாதீனம் தன்னே நாதீனம் தன்னே நாதீனம் தன்னானே ஒன்னாம்படி எடுத்து வசந்த பூவா ஓரமா அத்திரகாளியா கருப்பசாமியா பெத்தவர் தேவியா அல்லவர் சாமியா இன்னோரையனா பேச்சியா தளமாரியம்மளா சித்திர கோபுரம் கட்டவே சித்திர கோபுரம் கட்டவே ஆளாம் பண்ணைக்கும் அழகு பூப்புக்கு ஆத்தா வராளாம் பூஞ்சோலைக்கு தன்னே நாதீனம் தன்னே நாதீனம் தன்னே நாதீனம் தன்னானே தன்னே நாதீனம் தன்னானே தன்னே நாதீனம் தன்னே நாதீனம் தன்னே நாதீனம் தன்னானே இரண்டாம் படி எடுத்து ரத்தின கிளியா ஓரமா பத்திரகாளியா கருப்பசாமியா முத்தவர் தேவியா வல்லவர் சாமியா நோரையனா பேச்சியா தளமாரியம்மளா சித்திர கோபுரம் கட்டவே சித்திர கோபுரம் கட்டவே ஆளாம் பண்ணைக்கும் அழகு பூப்புக்கு ஆத்தா வரலாம் பூஞ்சோலைக்கு தன்னே நாதீனம் தன்னே நாதீனம் தன்னே நாதீனம் தன்னானே தன்னே நாதீனம் தன்னானே தன்னே நாதீனம் தன்னே நாதீனம் தன்னே நாதீனம் தன்னானே மூணாம் படி எடுத்து முத்து பள்ளுக்கா ஓரமா அத்திரகாளியா கருப்பசாமியா பெத்தவர் தேவியா வல்லவர் சாமியா இன்னோரையனா பேச்சியா தலமாரியம்மளா சித்திர கோபுரம் கட்டவே சித்திர கோபுரம் கட்டவே ஆளாம் பண்ணைக்கும் அழகு பூப்புக்கு ஆத்தா வரலாம் பூஜோலைக்கு தன்னே நாதீனம் தன்னே நாதீனம் தன்னே நாதீனம் தன்னானே தன்னே நாதீனம் தன்னானே தன்னே நாதீனம் தன்னே நாதீனம் தன்னே நாதீனம் தன்னானே நாலாம் படி எடுத்து நகரத்துனா ஓரமா பத்திரகாளியா கருப்பசாமியா பெத்தவர் தேவியா வல்லவர் சாமியா நோரையனா பேச்சியா தலமாரியம்மளா சித்திர கோபுரம் கட்டவே சித்திர கோபுரம் கட்டவே ஆளாம் பண்ணைக்கும் அழகு பூப்புக்கு ஆத்தா வரலாம் பூஜோலைக்கு தன்னே நாதீனம் தன்னே நாதீனம் தன்னே நாதீனம் தன்னானே தன்னே நாதீனம் தன்னானே தன்னே நாதீனம் தன்னே நாதீனம் தன்னே நாதீனம் தன்னானே அஞ்சாம் படி எடுத்து அஞ்சு வர்ண கிளி ஓரமா பத்திரகாளியா கருப்பசாமியா பெத்தவர் தேவியா வல்லவர் சாமியா நோரையனா பேச்சியா தலமாரியம்மளா சித்திர கோபுரம் கட்டவே சித்திர கோபுரம் கட்டவே ஆளாம் பண்ணைக்கும் அழகு பூப்புக்கு ஆத்தா வரலாம் பூஜோலைக்கு தன்னே நாதீனம் தன்னே நாதீனம் தன்னே நாதீனம் தன்னானே தன்னே நாதீனம் தன்னானே தன்னே நாதீனம் தன்னே நாதீனம் தன்னே நாதீனம் தன்னானே ஆறாம் படி எடுத்து கருப்பசாமியா பெத்தவர் தேவியா வல்லவர் சாமியா நோரையனா பேச்சியா தலமாரியம்மளா சித்திர கோபுரம் கட்டவே சித்திர கோபுரம் கட்டவே ஆளாம் பண்ணைக்கும் அழகு பூப்புக்கு சீர்கழனியிலே ஓடும் ராகம் தங்கம் மேதங்கம் அந்த பால்மூருகன் முட்டும் ராகம் தங்கம் மேதங்கம் சீர்கம் ஓடும் தங்கம் மேதங்கம் அந்த குழந்தை வேலன் ஓட்டும்
நானே 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 சீனப்பூ கல்யாணமா தங்கம் சேரங்கோ ஐயா தன்னானே நானே 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 தன்னானே நானே 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 ஐயா ஜோகியாடும் மலருக்கு தங்கம் சேரங்கோ நீயொரு சீனப்பூ கல்யாணமா தங்கம் சேரங்கோ ஐயா தன்னானே நானே 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 தன்னானே நானே 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 ஐயா மாத்தியாடும் மலருக்கு தங்கம் சேரங்கோ நீயொரு மாதுளம்பூ சீசாடே தங்கம் சேரங்கோ ஐயா தன்னானே நானே 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 ஐயா ஊசி பரந்தம்மாவே தங்கம் சேரங்கம் நல்ல ருத்ராட்சம் தாய்க்கும்மாவே தங்கம் பரந்தம்மாவே தங்கம் சேரங்கம் நல்ல ருத்ராட்சம் தாய்க்கும்மாவே தங்கம் சேரங்கம் ஐயா தன்னானே நானே நானே தன்னானே நானே நானே ஐயா பாசி பரந்தம்மாவே தங்கம் சேரங்கம் நல்ல பங்குனை தேரோடும் மாவே தங்கம் சேரங்கம் ஐயா தன்னானே நானே நானே தன்னானே நானே ஐயா பிறநாளே பூவெடுக்கும் தங்கம் நேரங்கோ உனக்கு விதவீரமாய் மாலை கட்ட தங்கம் நேரங்கோ ஐயா உனக்கு ரெண்டு ரெண்டாய் மாலை கட்ட தங்கம் நேரங்கோ ஐயா தன்னானே நானே அம்மா கூறிய கூட்டம் எல்லாம் தங்கம் நேரங்கோ எங்களை பாடியே வாழ்த்துங்கம்மா தங்கம் நேரங்கோ நன்றி சொல்வோம் தங்கம் நேரங்கோ சொந்த தமிழ் சொல்லெடுத்து தங்கம் நேரங்கோ அந்த கந்தரத்தான் நடக்கின்றோமே தங்கம் நேரங்கோ அம்மா கூடிய கூட்டம் எல்லாம் தங்கம் நேரங்கோ எங்களை பாடியே வாழ்த்துங்கம்மா தங்கம் நேரங்கோ நண்பர்கள் பாரும் ஐயா தங்கம் நேரங்கோ சேவையும் பின்னடக்க பொட்டுக்கார சின்ன மாலையோதோ வர சௌரியம் பாருங்கடி பட்டத்து கத்தி பழவழன்னு செல்ல பாளையக்காரங்க முன்னடக்க வெட்டு தோற மகன் சின்ன மாலை வரும் வேடிக்கை தன்னையும் பாருங்கடி கும்மியடி பெண்ணே கும்மியடி கொங்கை கூதங்கிட கும்மியடி எங்கும் புகழ் மிக்க சின்ன மாலை அதோ வர ஒய்யாரத்தை பாருங்கடி கொங்கினையாள பிறந்தவனா கோவை கோனாக சிறந்தவனா சிங்கமன வெள்ளை கும்பலில் பாய்ந்திடும் சின்ன மாலை புகழ் பாடிடுவோம்.
தகதிகதோம் திகதிகதோம் தடிக்காரர் முன்னடக்க உடன் கருப்பு காரண பொருளே போற்றி காரண பொருளே போற்றி கடாச்சம் தந்தருள்வாய் போற்றி கடாச்சம் தந்தருள்வாய் போற்றி பாரினில் சிறக்கும் தெய்வம் பாரினில் சிறக்கும் தெய்வம் பழனியின் கிரியோன் போற்றி பழனியின் கிரியோன் போற்றி ஆடினோர்க்கும் வாழி ஆடினோர்க்கும் வாழி ஆடினோர்க்கும் வாழி பாடினோர்க்கும் வாழி இசைத்தோர்க்கும் வாழி இசைத்தோர்க்கும் வாழி பார்த்தோர்க்கும் வாழி பார்த்தோர்க்கும் வாழி கேட்டோர்க்கும் வாழி கேட்டோர்க்கும் வாழி அருள்மிகு பாலதண்டாயுத பாணிக்கு அரோகரா அரகரா 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 அரோகரா அரகரா 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 அரோகரா அரகரா அரகரா அரோகரா. அப்படி கிட்ட சேர்ந்து உட்காருங்கக்கா. ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணிருக்கீங்களா? பயிற்சி ஆசிரியர் சொல்லியிருக்காங்க, சூப்பருங்க. கடந்த சித்திரை 1ஆம் தேதி தமிழ் வருட பிறப்பன்னைக்கு பூஜை போட்டு நம்முடைய குழு பயிற்சி தொடங்கப்பட்டது. இன்னைக்கு வெற்றிகரமா ரொம்ப அழகா திங்களன்று நம்முடைய 42வது அரங்கேற்றம் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. இதில் பயிற்சி எடுத்து நம்முடைய தமிழச்சி வெள்ளிக்கும்மி குடும்பத்தில் இணைந்த அனைத்து 42வது குடும்ப சொந்தங்களுக்கும் கண்ணு பட போகுதையா சின்ன கவுண்டரே, கண்ணு பட போகுதையா சின்ன கவுண்டரே, சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே, சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே. எல்லாம் திருஷ்டியும் கழிஞ்சிருச்சு. எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய கரவொலியுடன் நன்றி நன்றி நன்றி. கரவொலியுடன் நம்ம தான் கை தட்டணும், நம்ம தான் நன்றி சொல்றோம். இதுவரைக்கும் எங்களுடைய மைக் ஏதோ ஒரு மைக்காவது எங்கேயாவது சொதப்போம். வேலவர் கவிழன்மலை சவுண்ட் சர்வீஸ் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. ஒரு இடத்துல கூட மைக்கு பிசிறு தட்டவே இல்லை. இன்னைக்கு மிகவும் அருமையாக எங்களுக்கு இந்த மைக்கை அமைத்து கொடுத்தமைக்காக, இந்த ஒளியும் இந்த செட்டப் ஃபுல்லாக எங்களுக்காக மிகவும் அருமையாக அழகான மேடையை அலங்கரித்து கொடுத்தமைக்காக எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி 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 நன்றி. வெள்ளு குரூப் சும்மாவா? அப்படியா இருக்கிறதா? அப்போ கூப்பிடல பதறாதீங்க, கூப்பிடும்போது சொல்கிறேன். அவர் வரையிலேயே சொல்லணும்னு சொன்னாரு. ஆமா சொல்லிருங்க அண்ணன். எங்க பத்தேர் பண்ணையம் முத்தோர் மணியன் சொத்தழிந்தாலும் சொல்லலியாத வம்சம் இங்கே வரவும். அப்பப்பா மணிங்குளத்து பெருமை. அடுத்தபடியாக உறுப்பினர் அடுத்தபடியாக திரு செல்வன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அன்போடு அழைக்கின்றோம். ஒருங்கிணைத்து வழிநடத்தி வந்து கொண்டிருந்த இவர்கள் மூவர், அடுத்தது பவித்ரா இருக்காங்க. இவர்கள் மூவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி தமிழச்சி வெள்ளிக்கும்மி குழுவின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். தாரணி அக்கா அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள்.
என்ன அடுத்தபடியாக இந்த குழுவிற்கு மேலும் பயிற்சி கொடுத்த பயிற்சியாளர்கள் இன்னும் 4 கவின், கௌதமண்ணா, அடுத்தபடியாக வாங்கிட்டு அங்க உட்காரணும். அப்படியே உட்காருங்க. வாங்கிட்டு அங்க போய் உட்காருங்க. சலங்கை பெற்றவர்கள் சலங்கை மொத்தம் அப்படியே முன்னாடி திரும்ப கொடுத்துருங்க. Half service, young ladies. அரங்கேற்றம் செய்த அன்பு சொந்தங்கள் அப்படியே நினைச்சுவாங்க. சலங்கைய கழட்டிருங்க. அவங்க உங்களுடைய ஓன் சலங்கை நீங்க கழட்டி நீங்களே வச்சுக்கோங்க. எங்க கிட்ட இருந்து வாங்கின சலங்கையை ரிட்டர்ன் கொடுத்துருங்க. நொய்யல் குழுவை சேர்ந்த அன்பு சொந்தங்கள் எழுந்து வரவும். நொய்யல் இல்ல குண்டா வேணுமா? அரங்கேற்றம் செய்த அன்பு உறவுகள் அனைவரையும் வர சொன்னேன். பசங்களா இருக்கிறாங்களா?
இன்று கருப்பணசாமியை அழைப்பதற்காக வந்த கொங்கு பாரம்பரிய ஒயிலாட்ட குழு அன்பு சொந்தங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஓகே, ஒன்ஸ் மோர், மறுபடியும் ஒரு எல்லாரும் அப்படி குப்ரிக்கா லைட்டுக்கு ஒரு ஓப்பன் ஒன்ஸ் மோர். சத்தம் பத்தல.